மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, அசிஸ்டண்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 8th படித்தவங்க, 10th படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ, டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆல் உமன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அதாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டெனோகிராஃபி கொடுத்துருக்காங்க, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி, டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க, ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்க் கேட்டகிரிலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பல்காக வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பார்த்தீங்கன்னா பல்காக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4405 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷனை வெளியே விட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, ஒன்று பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனில் எது வெளியே வந்தாலும் சரி நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் 38 மாவட்டமும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க இல்லையா, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் இதோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிடி எடுத்து அதில் அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதில் 6 டைப் போஸ்டிங் இருக்குது. இந்த 6 பொசிஷனில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கே இருக்கும், ஒர்க்கிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே 4000க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸை பிரித்து போட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கோர்ட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த கோர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருவாங்க. அந்த வேக்கன்சி வந்தால் கூட நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 வேக்கன்சி இந்த ஜாபு கொடுத்துருக்காங்க. இங்கே ஜாப் அண்டு சேலரி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 18,000 கொடுக்குறாங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் 19,000 கொடுக்குறாங்க. டைப்பிஸ்ட்டு 19,900, ஜூனியர் கிளர்க்கு 19,000, டிரான்ஸ்லேட்டருக்கு 25,000, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி, சீனியர் ஸ்டெனோகிராஃபி பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அது வந்து பேசிக் பே. அதுவும் இல்லாமல் அலவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, ஜூனியரு, எம்டிஎஸ்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட அலவுன்ஸ் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நீங்கள் டிகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரினாலும் படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டெனோகிராஃபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் அப்படின்ற மாதிரி டைப்பிங் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கும் அதே தான் கேட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் டைப் அடிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8th அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்க் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிகிரி, டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ தென் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல் உமனுக்கு வந்து டோட்டலாக ஃபீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு தவிர்த்து மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. 750 ருபீஸ், 500 ருபீஸு போஸ்டிங் தகுந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பே பண்ண உடனே நீங்கள் டிடி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு டிடி ஃபார்மும் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிக்கங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லிங்க்கு கீழே நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அண்டு இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.